முகத்துக்கு நேரே துப்பாக்கியை நீட்டிய துப்பாக்கிதாரி, திடீரென்று இயங்காமல் போன துப்பாக்கி, தெய்வாதீனமாக தப்பித்த நபர். கொழும்பில் பரபரப்பு சம்பவம். மது அருந்தியபடி போலீஸ் நிலையத்தில் இருந்தாரா போலீஸ் அதிகாரி? கசிந்த வீடியோவால் எழுந்த பெரும் சர்ச்சை. தமிழர் வசிக்கும் பகுதியொன்றில் சம்பவம். திடீரென கடைக்குள் பாய்ந்த சிறுத்தை, தனியாக மாட்டிக்கொண்ட ஊழியருக்கு நேர்ந்த நிலை. சிசிடிவி காட்சிகளால் பரபரப்பு. திடீரென்று கதிர்காம பாத யாத்திரைகளுக்கு அருகில் வந்த காட்டு யானை, உயிரை பிடித்துக் கொண்டு ஓடிய பக்தர்கள், மயிரிழையில் தப்பிய வீடியோ. யாழில் பயணிகளை காப்பாற்றிய பின் இறந்த பஸ் சாரதி, இன்று நடந்த நெஞ்சை உருக்கும் சம்பவம். நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரியவை ரகசிய நோட்டம் விட்ட நபர்கள் கைது. கொழும்பை பரபரப்பாக்கிய சம்பவம். வெளியானது மேலதிக விவரம். நேற்று 5 பேரின் உயிரை பறித்த கோமாகம தொழிற்சாலை தீ விபத்து தென்னிலங்கையை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள். அதிகாலையில் வீடொன்றின் வாசலில் வந்து நின்ற கார், திடீரென்று துப்பாக்கியுடன் வெளியே வந்த நபர் செய்த செயல். தென்னிலங்கையில் துப்பாக்கி பிரயோகம். 2.4 பில்லியன் ரூபாய் வாகன இறக்குமதி மோசடி. சிக்கப்போகும் மஹிந்தவின் புதல்வர்கள். நாடாளுமன்றத்தில் ரகசியம் ஒன்றை அவிழ்த்த உறுப்பினர். செம்மணியில் பரபரப்பு. போராட்டத்தை கட்டுப்படுத்த முயன்ற போலீசார், கைகொடுத்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள். மலையகத்தில் நடந்த பரிதாப விபத்து. நீர்வீழ்ச்சிக்குள் வீழ்ந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றிய முச்சக்கர வண்டி, 2 பலி. கருவாடு ஏற்றிச் சென்ற வாகனம் தடம் புரண்ட பரிதாபம். வீதிகளில் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகள். வவுனியாவில் சம்பவம். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி சென்ற வாகன விபத்து, அருட்சகோதரிகள் காயம். வெளியானது காரணம். பாடசாலைகளுக்கு ஒழுங்கன்றி செல்லும் மாணவர்கள் அதிரடி கைது. யாழில் துரத்தி கைது செய்த போலீசார். வெளியானது முழு விவரம். எத்தனையோ அரசுகள் மாறினாலும் மாறாத மலையகத்தின் விதியும் வீதியும். பரிதாப நிலையில் மஸ்கெலியா தோட்ட பாதை. நீதிமன்ற உத்தரவுக்கமையவே செம்மணியின் அடுத்த கட்ட நடவடிக்கை. அரசாங்கம் திட்டவட்டம். துணுக்காய் பகுதியில் வைத்து சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் மல்லாவி போலீஸ் நிலையத்தின் சிறைக்கூண்டுக்குள் அடைக்கப்பட்டுள்ளார். அந்த சமயத்தில் அவரின் கைத்தொலைபேசியை போலீசார் பறிமுதல் செய்ய தவறியுள்ளனர். இந்நிலையில் குறித்த நபர் எடுத்த குறித்த வீடியோ போலீசாரால் கடமை நேரத்தில் போலீஸ் நிலையத்துக்குள்ளே மது அருந்துவதாக சமூக ஊடகங்களில் பல உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாக வெளியாகியுள்ளன. எனினும் இந்த விடயம் உண்மையானதா அல்லது குற்றச்சான்று பொருளாக குறித்த மதுப்போத்தல் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டதா என்பது தொடர்பான எந்த உறுதிப்படுத்த தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்கிசை கோயில் வீதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நபரொருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு முயற்சி துப்பாக்கி இயங்காத காரணத்தால் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 சந்தேக நபர்களில் ஒருவர் வீட்டுக்கு நுழைந்து இலக்கு வைக்கப்பட்ட நபரை உறுதி செய்த பின் சுட முயன்ற போது துப்பாக்கி இயங்கவில்லை. இதனால் குறித்த நபரை தாக்கிவிட்டு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். ஹோஸ்மல்லி மற்றும் படோவிட் அசங் ஆகிய பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான பகையே இந்த தாக்குதல் முயற்சிக்கு காரணம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கதிர்காமம் நோக்கி பாத யாத்திரை மேற்கொண்ட யாத்திரைகளை நோக்கி காட்டுப்பகுதியில் இருந்து காட்டு யானை ஒன்று திடீரென்று வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. யானையின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் யாத்திரியர்கள் உடனடியாக விலகிச் சென்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஜால உள்ளிட்ட வனப்பகுதிகள் வழியாக பயணிக்கின்ற பாத யாத்திரியர்கள் காட்டு விலங்குகள் தொடர்பில் மிகுந்த அவதானமாக செயற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நைனாதீவு குறிகட்டுவானில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்தொன்றின் சாரதி தனக்கேற்பட்ட திடீர் நெஞ்சுவலியின் போது சாதுரியமாக செயற்பட்டு பேருந்தை பாதுகாப்பாக நிறுத்தி பயணிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளதோடு மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலும் உயிரிழந்துள்ளார்.
இன்று காலை பேருந்து மண்கும்பான் சந்திக்கரையில் சென்று கொண்டிருந்த போது சாரதிக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. தனது உயிர் போராட்டத்தின் இறுதி நொடியில் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்ட சாரதி பயணிகள் அவருக்கும் எவ்வித ஆபத்தும் இன்றி பேருந்தை பாதுகாப்புடன் ஓரமாக நிறுத்தினார். அதையடுத்து நடத்துனரின் உதவியுடன் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக சட்ட மருத்துவ நடவடிக்கையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இறுதி மூச்சு வரை தன்னுடைய கடமையை செய்து பலரின் உயிரை காப்பாற்றிய இந்த சாரதியின் திடீர் மரணம் பயணிகளுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் ஹரணி அமரசூரியவை தொலைநோக்கி மூலம் கண்காணித்ததாக சந்தேகத்தின் பேரில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றுக்கு ஹரணி அமரசூரிய நேற்று சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களான மூவரையும் கொம்பனித்திரு காவல்துறையினர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தினர். இதையடுத்து சந்தேக நபர்களான மூவரையும் இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சம்பவம் குறித்து முழுமையான அறிக்கையை நாளை சமர்ப்பிக்குமாறு கொம்பனித்திரு காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களான மூவரில் 2 சகோதரர்கள் என்றும் அவர்கள் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்ற நபர் முள்ளிப்பொத்தானை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மூவரும் கொழும்பு பகுதியில் பணிபுரிவதாக தெரிவித்ததாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொம்பனித்தரு காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோமாகம கட்டுவான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலை ஒன்றில் நேற்று காலை ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் தமிழ் யுவதியொருவர் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் நச்சுப் புகையை சுவாசித்த பெண்ணொருவர் படுகாயமற்ற நிலையில் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். முதற்கட்ட விசாரணையின்படி மின்கசிவே தீ விபத்துக்கு காரணம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை குறித்த தொழிற்சாலை கடந்த சில ஆண்டுகளாக சுற்றாடல் பாதுகாப்பு அனுமதி பத்திரம் உள்ளிட்ட அத்தியாவசிய சட்டப்பூர்வ அனுமதிகளை புதுப்பிக்காமல் இயங்கி வந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கோமாகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறையில் வீடொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். டொன்ற கந்தர காவல் பிரிவுக்குட்பட்ட ஏதண்ட வீதியில் உள்ள வீடொன்றின் மீது இவ்வாறு துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது. துப்பாக்கிச் சூட்டை இன்று அதிகாலை இனம் தெரியாத நபர்கள் மேற்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காரில் வந்து ஆயுதமேந்திய குழு ஒன்று இந்த தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. தாக்குதலுக்கு அவர்கள் கைத்துப்பாக்கி ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக இவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு இலக்கான வீடு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் நபர் ஒருவருக்கு சொந்தமானது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. தாக்குதலை நடத்திய சந்தேக நபர்களை அடையாளம் காணுவதற்கும் தாக்குதலின் பின்னணியில் உள்ள காரணத்தை கண்டறிவதற்கும் கந்தர காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறையை பயன்படுத்தி மோசடியான முறையில் வாகன இறக்குமதி செய்த குற்றச்சாட்டொன்றை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் புதல்வர்கள் எதிர்கொண்டுள்ளனர். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி பத்திர முறை மூலம் அரசாங்கத்துக்கு 2.4 பில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ருவந்திலக ஜெயக்கொடி நாடாளுமன்றில் இதை தெரிவித்தார். குறித்த பாரிய அளவிலான முறைகேடுகள் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் பதவிக்காலத்தில் இடம்பெற்றதாக குறிப்பிட்டார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட இன்னொருவன் திலக ஜெயக்கொடி திட்டத்தின் கீழ் 640 வாகனங்களை இறக்குமதி செய்ய 2 நிறுவனங்களுக்கு மட்டும் சிறப்புரிமைகள் வழங்கப்பட்டதாக பிரதம கணக்காய்வாளரின் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி ருவந்திலக ஜெயக்கொடி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அனுமதி பத்திர முறையை தவறாக பயன்படுத்தி ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த யோசித ராஜபக்ஷ மற்றும் ரோஹித ராஜபக்ஷ ஆகியோரும் 2 சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக ருவந்திலக ஜெயக்கொடி சுட்டிக்காட்டினார். CAB 7373 மற்றும் CAB 7171 என்ற எண்களை கொண்ட வாகனங்கள் இந்த முறையில் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவ்வாறாக அளவிலான நிதி மோசடியில் ஈடுபட்ட அனைவர் மீதும் உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் இன்று செம்மணி சித்துப்பாத்தி இந்த மயானத்துக்கு வருகை தந்தனர். இதன்போது சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோர் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது காணாமலாக்கப்பட்ட சிறுவர்களின் படங்களை தாங்கிய பதாதைகளையும் ஏந்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அந்த படங்கள் தாங்கிய பதாதைகளை ஊடகவியலாளர்கள் காணொலி மற்றும் புகைப்படம் பதிவு செய்யும் போது அதை மறைக்கும் வகையில் போலீசார் குறுக்கே நின்றனர். இதன்போது அவற்றை மறைக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு கூறிய நிலையில்
அவர்கள் அங்கிருந்து நகராமல் நின்றதால் போராட்டக்காரர்களுக்கு மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. மேலும் போலீசார் அங்கிருந்து நகர்ந்து சென்றதை அவதானிக்க முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படத்தையே மறைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுடைய நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அந்த படத்தை திட்டமிட்டு மறைக்கிறோம் என்று சொன்னால் இந்த இலங்கை அரச நிர்வாகத்தில் எப்படி தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான விசாரணை நடக்கும்? நல்லதணியிலிருந்து மஸ்கலியா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று மோகினி நீர்வீழ்ச்சி கரையில் விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். இன்று காலை 8:15 மணிக்கு இடம்பெற்ற இந்த துயர சம்பவத்தில் 3 பாடசாலை மாணவர்கள் படுகாயமற்ற நிலையில் மஸ்கலியா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக நல்லதணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதிலிருந்து மற்றொரு நபரும் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். விபத்து இடம்பெற்ற சமயம் குறித்த முச்சக்கர வண்டியில் 5 பேர் பயணித்தனர். முச்சக்கர வண்டி அதிக வேகத்துடன் சென்று கொண்ட போது திடீரென்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பாதையோர பள்ளத்தில் கவிழ்ந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என்று விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நல்லதணி போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் படுகாயமுற்ற மாணவர்கள் 3 தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாலை வேளை பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த எதிர்பாராத விபத்து நேர்ந்துள்ளமை அந்த பகுதியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. ஏனையின் வீதியில் கனகராயன்குளம் பகுதிக்கு அருகில் 217வது கிலோமீட்டர் கல்லருகே இன்று அதிகாலை கருவாடு ஏற்றிச் சென்ற பொலிரோ கப்ரக வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. அதிகாலை வேளை வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த குறித்த வாகனம் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்தமையே விபத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் சேதங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த வாகனம் ஒன்று பரையனாலங்குளம் இரும்பு பாலத்தில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானதில் 4 அருட்சகோதரிகள் காயமடைந்தனர். இன்று அதிகாலை 3:30 மணிக்கு இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் இந்த வாகனத்தில் பயணித்த அருட்சகோதரிகள் விபத்தில் காயமற்ற நிலையில் உடனடியாக மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களுள் ஒரு அருட்சகோதரி பலத்த காயங்களுக்குள்ளாகிய நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண புதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். விபத்துக்குள்ளான வாகனத்தில் மன்னாரைச் சேர்ந்த மாசற்ற அமலோற்பவ அன்னை சபையைச் சேர்ந்த அருட்சகோதரிகளை பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை சீலாபுலம் கிராமத்தைச் சேர்ந்த 4 பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு ஒழுங்காக சமூகம் அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நேற்றிரவு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். தன்னார்வ அமைப்பினர், பிரதேச செயலக சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர் மற்றும் கிராம அலுவலர்களின் ஒத்துழைப்புடன் இந்த கைது இடம்பெற்றது. இப்போதைய காலகட்டத்தில் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லாமல் வீதிகளில் சுற்றித் திரிந்து போதைப்பாவனைக்கு அடிமையாகி சமூக விரோதிகளாக மாறிவரும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இத்தகைய மாணவர்களை பேரளவிலான பிணையில் விடுவிப்பதை விட உடனடியாக நீதிமன்றில் ஆஜர்படுத்தி நீதவான் உத்தரவினூடாக சிறார் சீர்திருத்த பள்ளிக்கோ அல்லது பொருத்தமான மறுவாழ்வு மையங்களுக்கோ அனுப்புவது எதிர்கால சமூக சீரழிவை தடுப்பதற்கான சரியாக வழியாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எத்தனையோ அரசாங்கங்கள் மாறி வந்த போதிலும் மலையக மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான போக்குவரத்து வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்படவில்லை என்பதற்கு மஸ்கெலியா ஹெமில்டன் தோட்டத்துக்கு செல்லும் பாதை ஒரு சாட்சியாக அமைந்துள்ளது. தற்போதைய மழைக்கால சூழலில் நீண்டகால பராமரிப்பின்மையாலும் இப்பாதை குழி விழுந்து கற்கள் பெயர்ந்து பயணிக்க முடியாத அளவுக்கு மோசமாக சேதமடைந்துள்ளது. இதனால் அந்த பகுதி மக்களும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகன ஓட்டுநர்களும் தினசரி பெரும் இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பாதையின் மோசமான நிலையால் முச்சக்கர வண்டிகள் போன்ற சிறிய வாகனங்கள் பழுதடைவதோடு விபத்துகளும் அடிக்கடி நிகழும் அபாயம் உள்ளது. அவசர தேவைக்கோ அல்லது சுகையினமுறும் நோயாளிகளை மருத்துவமனைக்கு விரைவில் அழைத்துச் செல்வதற்கோ இந்த பாதை கடும் தடையாக உள்ளது. தேர்தல் காலங்களில் மட்டும் வாக்கு வங்கி அரசியலுக்காக வந்து செல்லும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்ற பிற்பாடு தங்களின் அடிப்படை வசதிகளை கண்டுகொள்வதில்லை என்று தோட்ட மக்கள் கடுமையான வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் நீதிமன்றின் உத்தரவுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் ஹார்மின் மொரேனோ தலைமையிலான ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்கள் அடங்கிய விசேட தூதுக்குழுவின் செம்மணி விஜயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் தொடர்பில் அரசாங்கம் ஏற்கனவே தன்னுடைய தெளிவான நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது என்றும் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் இந்த செயற்பாடுகளில் அரசாங்கத்துக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் இதன்போது கருத்து வெளியிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் செம்மணி விவகாரத்தில் அரசாங்கம் வெளிப்படையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. நீதிமன்ற மருத்துவ அதிகாரி, நீதி அமைச்சு உட்பட இது தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பான குழுவினர் அகழ்வு பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
இந்த அறிக்கைகள் அவ்வப்போது நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. இதில் அரசாங்கத்துக்கு மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்பதால் இந்த செயற்பாடுகளில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் இந்த கண்காணிப்பு விஜயம் குறித்து அரசாங்கத்துக்கு விசேடமாக எந்த ஒரு அறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள வணிக கடை ஒன்றுக்குள் திடீரென்று புகுந்த சிறுத்தை ஒன்று அங்கிருந்த ஊழியரை தாக்கி பெரும் பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த திடுக்கிடும் சம்பவம் கடையில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி வைரலாகி வருகிறது. திடீரென்று கடைக்குள் பாய்ந்த சிறுத்தையை கண்டு அதிர்ச்சியுற்ற ஊழியர் அதனிடமிருந்து தப்பிக்க முயன்ற போதும் அது அவரை தாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் பீதியடைந்து ஓட்டம் பிடித்த நிலையில் வனத்துறைக்கு உடனடியாக தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் மற்றும் மீட்புக் குழுவினர் கடைக்குள் சிக்கியிருந்த சிறுத்தையை திறம்பட போராடி பொறிவைத்து பிடித்தனர். பின்னர் மயக்க ஊசி செலுத்தி அதை பாதுகாப்புடன் மீட்டு மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடுவித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகத்துக்கு நேரே துப்பாக்கியை நீட்டிய துப்பாக்கிதாரி, திடீரென்று இயங்காமல் போன துப்பாக்கி, தெய்வாதீனமாக தப்பித்த நபர், கொழும்பில் பரபரப்பு சம்பவம். மது அருந்தியபடி போலீஸ் நிலையத்தில் இருந்தாரா போலீஸ் அதிகாரி? கசிந்த வீடியோவால் எழுந்த பெரும் சர்ச்சை. தமிழர் வசிக்கும் பகுதி ஒன்றில் சம்பவம். திடீரென கடைக்குள் பாய்ந்த சிறுத்தை, தனியாக மாட்டிக்கொண்ட ஊழியருக்கு நேர்ந்த நிலை. சிசிடிவி காட்சிகளால் பரபரப்பு. திடீரென்று கதிர்காம பாத யாத்திரைகளுக்கு அருகில் வந்த காட்டு யானை, உயிரை பிடித்துக் கொண்டு ஓடிய பக்தர்கள், மயிரிழையில் தப்பிய வீடியோ. யாழில் பயணிகளை காப்பாற்றிய பின் இறந்த பஸ் சாரதி, இன்று நடந்த நெஞ்சை உருக்கும் சம்பவம். நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரியவை ரகசிய நோட்டம் விட்ட நபர்கள் கைது, கொழும்பை பரபரப்பாக்கிய சம்பவம். வெளியானது மேலதிக விவரம். நேற்று 5 பேரின் உயிரை பறித்த கோமாகம தொழிற்சாலை தீ விபத்து, தென்னிலங்கையை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள். அதிகாலையில் வீடொன்றின் வாசலில் வந்து நின்ற கார், திடீரென்று துப்பாக்கியுடன் வெளியே வந்த நபர் செய்த செயல். தென்னிலங்கையில் துப்பாக்கி பிரயோகம். 2.4 பில்லியன் ரூபாய் வாகன இறக்குமதி மோசடி, சிக்கப்போகும் மஹிந்தவின் புதல்வர்கள், நாடாளுமன்றத்தில் ரகசியம் ஒன்றை அவிழ்த்த உறுப்பினர். செம்மணியில் பரபரப்பு, போராட்டத்தை கட்டுப்படுத்த முயன்ற போலீசார், கைகொடுத்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள். மலையகத்தில் நடந்த பரிதாப விபத்து, நீர்வீழ்ச்சிக்குள் வீழ்ந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றிய முச்சக்கர வண்டி, 2 பலி. கருவாடு ஏற்றிச் சென்ற வாகனம் தடம் புரண்ட பரிதாபம், வீதிகளில் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகள். வவுனியாவில் சம்பவம். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி சென்ற வாகனம் விபத்து, அருட்சகோதரிகள் காயம், வெளியானது காரணம். பாடசாலைகளுக்கு ஒழுங்கன்றி செல்லும் மாணவர்கள் அதிரடி கைது, யாழில் துரத்தி கைது செய்த போலீசார், வெளியானது முழு விவரம். எத்தனையோ அரசுகள் மாறினாலும் மாறாத மலையகத்தின் விதியும் வீதியும், பரிதாப நிலையில் மஸ்கெலியா தோட்ட பாதை. நீதிமன்ற உத்தரவுக்கமையவே செம்மணியின் அடுத்த கட்ட நடவடிக்கை, அரசாங்கம் திட்டவட்டம்.